வீட்ல நம்ம சொல்லக்கூடாத வார்த்தைகள்லாம் என்னென்ன? இந்த வார்த்தையெல்லாம் வீட்ல நீங்க பயன்படுத்திக்கிட்டே இருக்கீங்க, இதெல்லாம் சொல்லாதீங்க, நெகட்டிவ் அப்படின்னு நீங்க எதெல்லாம் சொல்லுவீங்க? ஸோ அந்த வார்த்தைன்றது அவ்வளோ முக்கியமான விஷயம். அதில் தான் நம்ம தினசரி ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒரு வீட்டில் வசிக்கும் நபர் எதை சொல்லக்கூடாது, இதெல்லாம் சொன்னால் தரித்திரத்தை கூட்டும், தரித்திரம் அதிகமாகும், பிரச்சனை தலைவச்சு போடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மைதான். ஒரு 5-6 விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமான விஷயம் ஏன்னா நம்மளோட உச்சரிப்புன்றது வார்த்தை எண்ணிக்கை நிஜமாகவும் எண்ணிக்கை அந்த வரம் கபுல் ஆகும்னு சொல்லுது. கபுல்லாம் என்னைக்கு டக்குன்னு அது சக்ஸஸ் ஆகும்னு தெரியாது. அதனால உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்குமா. இது எல்லாமே இப்போ நான் இந்த 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 டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். வித்தின் 90 நாளில் 100% ரிசல்ட் தெரியும் இன்ஷா அல்லாஹ். மர்ஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம் பாய். நிறைய தகவல் நம்ம பேசிட்டு வரும்போது இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்ல நம்ம சொல்லக்கூடாத வார்த்தைகள்லாம் என்னென்ன? இந்த வார்த்தையெல்லாம் வீட்ல நீங்க பயன்படுத்திக்கிட்டே இருக்கீங்க, இதெல்லாம் சொல்லாதீங்க, நெகட்டிவ் அப்படின்னு நீங்க எதெல்லாம் சொல்லுவீங்க? ரொம்ப பெரிய விஷயம் கேட்டிருக்கீங்க, நல்ல விஷயமாவும் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம தினசரி வாழ்க்கையில் 24 மணி நேரத்தில் ஒரு நிமிஷத்தில் ஒரு நொடியில் கூட நான் போய் பேசாமல் இருக்கேன்னு சொல்லவே யாராலையும் முடியாது. இன்க்ளூடிங் மீ, நானாக இருந்தாலும் சரி. பொய்ன்னு உலகத்துக்கு இந்த என்ன சொல்கிறது, ஐயோ சட்ட விரோதமாக பண்ணுற பொய்ன்னு கிடையாது. அதை மறைக்கிறது கூட சொல்லலாம். ஐயோ இதை சொன்னால் ஒருத்தரால் ஒரு உயிர் காப்பாற்று, உயிர் தங்க போகுது, அந்த உயிர் பாதுகாக்கப்படுதுன்னா அந்த பயன்படுத்தலாமே தவிர, அதை தவிர்த்து உன்னோட உயிரே பிரியணுமா இருந்தாலும் நீங்கள் பொய்ன்ற விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்லாதீங்க. ஆனால் இந்த சொசைட்டியில் இந்த வாழ்க்கையில் பயன்படுத்தாமல் இருக்க முடியல. ஸோ அந்த வார்த்தைன்றது அவ்வளோ முக்கியமான விஷயம். அதில் தான் நம்ம தினசரி ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒரு வீட்டில் வசிக்கும் நபர் எதை சொல்லக்கூடாது, இதெல்லாம் சொன்னால் தரித்திரத்தை கூட்டும், தரித்திரம் அதிகமாகும், பிரச்சனை தலைவச்சு போடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மைதான். ஒரு 5-6 விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமான விஷயம், முதல்ல என்கிட்ட எதுவுமே இல்லைன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. வருமானம் இருக்காப்பா, இல்லைப்பா. சாப்பிட்டாச்சா, இல்லைப்பா. துணிமணி வாங்கினியா, இல்லைப்பா. வீடு வாடகை கட்டினா, இல்லைப்பா. இல்லை 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 நம்ம எவ்வளோ நம்ம எல்லாமே நம்ம செஞ்சுட்டு எது நம்ம செய்யல, ஐயோ மாமியாருக்கு புருஷன் காசு தெரிஞ்சு போட்டால் மாமியார் கேட்டுருவாங்க, அதனால இல்லை. ஐயோ நம்ம அப்பா கிட்ட அம்மா கிட்ட காசு இருக்குது புருஷனுக்கு தெரிஞ்சு போட்டால் ஐயோ நம்மகிட்ட புடின்னு போயிடுவார், இல்லை. ஸோ இந்த இல்லை நம்ம எவ்வளோ வார்த்தையை பயன்படுத்துகிறோமோ அவ்வளவும் இல்லாமையே போயிடும். ஏன்னா நம்மளோட உச்சரிப்புன்றது வார்த்தை எண்ணிக்கை நிஜமாகவும் எண்ணிக்கை அந்த வரம் கபுல் ஆகும்னு சொல்லுது. கபுல்லாம் என்னைக்கு டக்குன்னு அது சக்ஸஸ் ஆகும்னு தெரியாது. நம்ம வேண்டி வச்சிருப்போம் எவ்வளோ விஷயம். நம்மளோட வார்த்தை வர அதை சொல்லும் பார்த்தீங்கன்னா சாபிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம எவ்வளோ வார்த்தை நம்ம உச்சரிக்கிறதோ அது பார்த்தீங்கன்னா நம்மளை பாசிட்டிவ் கொடுக்கும். இப்போ நீங்கள் எப்போ பார்த்தா எது கேட்டாலும் இல்லைன்னா என்ன ஆகும், இல்லாமல் தான் போகும். ஸோ இல்லைன்ற வார்த்தையை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. ஒன்று. ரெண்டாவது, வீட்டில் பொருள் பயன்படுத்துகிற பொருள், அரிசி ஆகட்டும், பருப்பாகட்டும், எண்ணெய் ஆகட்டும், எதுவாக இருக்கட்டும், வீட்டில் எதனா கேட்டாங்கன்னா அரிசி காலியாக போகுதுன்னா காலி ஆகிடுச்சின்னு அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது. வாங்கணும், குறைஞ்சிட்டு வருது, இது தான் பயன்படுத்தணுமே தவிர முடிஞ்சிருச்சு, எப்படி முடிஞ்சிருச்சு காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. இதுதான் உண்மையான வார்த்தை தான். நம்ம இப்படி தான் பயன்படுத்தணும். இல்லை குறைஞ்சிட்டு வருது, என்னங்க குறைஞ்சிட்டு வருதுங்க, வாங்கணும். இல்லை நம்மளுக்குள்ள நம்ம குறைஞ்சிட்டு வருது, வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் மெயின் செட் நம்மளை கொண்டு போகணுமே தவிர காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கவுத்து வச்சிடக்கூடாது. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் எண்ணெயும் சரி, அதே மாதிரி தான் உப்பும் சரி. இந்த உப்பு, எண்ணெய், அரிசி இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா நிறையும் போதே பார்த்தீங்கன்னா குறையும் போதே நிறைஞ்சிக்கிட்டே வரணும். உங்ககிட்ட நீங்கள் ரொம்ப சம்பாரிச்சு கோடிகள்லாம் வாங்க போகிறது கிடையாது. ஒரு அரிசி மூட்டை குறையுதா, கால்வாசி இருக்கும்போது அரிசி மூட்டை வாங்கிடுங்க. எண்ணெய் வச்சுருக்கீங்களா, ஒரு 1/2 கிலோ 5 கிலோ டப்பாவில் கொஞ்சம் குறையும் போது எண்ணெய் வாங்கிடுங்க. உப்பு ஒரு டப்பா வச்சுருக்கீங்களா, கொஞ்சம் குறையும் போதே வாங்கிடுங்க. காலியானதுக்கப்புறம் முழுசாக காலி ஆகினதுக்கப்புறம் திருப்பி வாங்கினது நீங்கள் போட்டிங்கன்னா அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எப்படி தண்ணீர் நிரம்ப வீட்டில் இருக்குதோ அவ்வளோ செல்வம் பெருகும் மாறும். அந்த மாதிரி நம்ம உணவுற பொருளும் சரி, அரிசி, எண்ணெய், பருப்பு, இந்த 3 விஷயம் பார்த்தீங்கன்னா குறைய சேர்ந்துக்கிட்டே இருக்கணும். கடைசியாக தொடச்சி எடுத்துடக்கூடாது. பாத்திரத்தை கழுவி நம்ம பார்த்தீங்கன்னா தொடச்சி காலி எடுத்து போட்டுட்டு தான் சூப்பர் மார்க்கெட்டுக்கே போவாங்க. இருங்க நான் இப்போ தான் வாங்கவே போகிறேன்னு. இப்போ அந்த தவறு செய்யக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இல்லைன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, காலி ஆயிடுச்சுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது.
குறைஞ்சிட்டு வருது வாங்கணுங்க, முடிஞ்சிட்டு வருதுங்க வாங்கிடலாங்க, அந்த மாதிரி வார்த்தை தான் நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும். ஸோ 2. 3வது ஒன்று பார்த்தீங்கன்னா கம்பல்சரி, நான் லாஸ்ட் வீடியோ கூட ஒரு வீடியோவில் ரொம்ப நாள் முன்னாடி ஒன்று போட்டிருப்பேன். நம்ம வீட்டில் தினசரி நம்ம சாப்பாடு செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கிற பொருளில் 3வது வீட்டில் செல்வம் பெருக்குன்னா இந்த விஷயம் நீங்கள் கடைப்பிடிக்கணும். அது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம சமைக்கும் போது நார்மலாக நம்ம ஒருத்தர் தான் இருக்கோம், இல்லை 5 பேர் இருக்கோம், இல்லை 10 பேராக இருக்கணும் கூட சரி, ஜஸ்ட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆள் சாப்பிட்ற சாப்பாடோட கொஞ்சம் இன்னும் பாதி சாப்பாடாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா தயவு செஞ்சு சாப்பாடு வீட்டில் வெடிக்கணும். ஏன்னா இது எதுக்காக சொல்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஒரு அரிசி பருக்குலேயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேர் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐதீகம்னு சொல்லுவாங்க. இதுதான் உண்மை. அந்த அரிசி பருக்கில் உங்கள் பேர் இருந்தால் நீங்கள் இப்போ நீங்கள் சென்னையில் இருந்துட்டு நீங்கள் நைட்டு வேலை டெல்லியில் சாப்பிடணும்னு விதி இருந்தால் நீங்கள் சாப்பிட்டே தீருவீங்க. இல்லை கோயம்புத்தூரில் போய் சாப்பிடணும்னு விதி இருந்தால் கோயம்புத்தூரில் போய் சாப்பிட்டே ஆகணும். இதாம்மா உண்மை. ஏன்னா விதி வந்து நிச்சயிக்கப்படுறது, அது மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அந்த மாதிரி நம்ம செய்யும் போது ஒரு சாப்பாடு ரெடி பண்ணும்போது 5 பேரோ 10 பேரோ ஜஸ்ட்டு ஒரு கை சாப்பாடு கொஞ்சம் நீங்கள் அதிகமாக விடுங்க. இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அழகாக அப்படி ஒன்றுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா செய்யும்போது அதை நாடியோ இல்லை அதை தேடி ஒரு ஜீவன் உங்கள் வீட்டுக்கு எப்படியாவது ஒரு ரூபத்தில் ஒரு ஜீவன் வரும். ஏன்னா அந்த சாப்பாடு அவனுக்கானது. ஸோ வரவனுக்கு இல்லை அப்படின்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த போகிறது கிடையாது. ஸோ எப்படி இல்லைன்ற வார்த்தை சொல்லணுமா, ஐயோ இப்போ தாங்க சாப்பிட்டு எழுந்திரிச்சோம், இப்போ தாங்க கழுவி வச்சோம், இப்போ தாங்க கழுவி முழுதானே முடிஞ்சிச்சு அவன். ஆனால் அந்த அரிசி பருக்கலாம் அவன் போய் அதனால சொல்லிட்டு சமைக்கும் போது கொஞ்சம் ஒரு சொல்கிறது ஒரு ஆள் சாப்பிட்ற சாப்பாடு இன்னும் கொஞ்சம் கம்மியாக எக்ஸ்ட்ரா வெடிங்க. தூக்கிலாம் போட தேவையில்லை. அன்னம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நீங்கள் ஒருத்தர் நம்பி அதை வெடிச்சிங்கனாலே அதுக்கான ஜீவன் கண்டிப்பாக அவங்களை நாடி வந்துடும். ஏதோ ஒரு ரூபத்தில் வரும். ஒரு குழந்தையோ, ஒரு இல்லாதப்பட்டவங்களோ, இல்லை அக்கம் பக்கத்தில் அட யாரும் சொந்தக்காரங்க கூட வேணாப்பா, பக்கத்தில் ஒரு பொண்ணு சாப்பிடலன்னு கேளுங்க, சாப்பிடலன்னா சாப்பிடுமா, கொடுத்துருங்க. உங்கள் கையால் இந்த மாதிரி ஒருத்தருக்காக நீங்கள் சமைச்சு உங்கள் கையில் ஒரு அன்னம் கொடுத்தீங்கன்னா அதுவும் உங்களோட செல்வத்தை பெருகும், உங்களோட பாவங்களையும் குறைக்கும். 3. 4வது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு சமைக்கிறோம் அப்படின்னா சாப்பாடை பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடோட பொருளும் சரி, அந்த சாப்பிட்ட தட்டும் சரி, அந்த சாப்பிட்ற கிளாஸும் சரி, நீங்கள் கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சரி, இல்லை 2 பேர் இருந்தாலும் சரி, இல்லை ஒருத்தர் இருந்தாலும் சரி, நைட்டே சாப்பிட்டு நைட்டு அதை வாஷ் பண்ணி நைட்டே அந்த பாத்திரத்தை கவுத்துட்டு க்ளீன் பண்ணி படுத்தணுமே தவிர அது அந்த நம்ம சாப்பிட்ற அந்த எச்சன்ற பொருள் வந்து அப்படியே போட்டு வச்சு நம்ம படுத்தோம்னா உடல் ரீதியாகவும் பாதிப்பு, தரித்திரமும் அதிகமாகும். ஆமாம்மா, ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சமைச்சு கஷ்டப்பட்டு வாங்கின்னு வந்து சமைச்சு சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா சாப்பாடில் வந்து தெய்வத்துக்கு சமானம் சாப்பாடுன்னுவாங்க. அதுவே நம்ம சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே எச்சத்தட்டு போட்டு வச்சு 12 மணி நேரம் அதை காஞ்சி நின்று அதுக்கப்புறம் வந்து சர்வன் வந்து அதை கழுவாங்க, இல்லை மனைவி எழுந்து கழுவாங்க. எப்படியோ காலிலேருந்து கழுவணும் இல்லைங்களா, அது நீங்கள் நைட்டே கழுவிடுங்க. ஸோ அப்படின்னா அவனா வீட்டில் அந்த எச்ச பாத்திரன்றது வந்து கிச்சனில் இருக்க தரித்திரத்தை அதிகமாக கூட்டும். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பணம் வரவு கம்மியாயிடும், தங்கவும் தங்காது. ஸோ சாப்பிட்டோமா, க்ளீன் பண்ணுமா, இடத்த சுத்தமாக வச்சோமா, கவுத்து நீங்கள் படுத்துடலாம். ஸோ இந்த 4 விஷயமும் மட்டுமே நீங்கள் கடை பண்ணால் போதும். இல்லைன்ற வார்த்தையும் பயன்படுத்தாதீங்க, புரியுதுங்களா? ஸோ செய்யும்போது எக்ஸ்ட்ரா ஒரு சமைச்சு ஒருத்தருக்கு கொடுங்க. இதனால் உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்குமா. இது எல்லாமே இப்போ நான் இந்த 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 டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். வித்தின் 90 நாளில் 100% ரிசல்ட் தெரியும். இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். சிறப்பு பாய். என்ன வார்த்தை தான் சொல்லக்கூடாதுன்னு நான் கேட்டேன், என்ன வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி என்ன விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா தினமும் ஒருத்தருக்கு வந்து நம்ம உணவளிக்கிறதுன்றது நம்ம வாழ்க்கையை நிச்சயமா மேம்படுத்தும். நல்ல ஒரு அற்புதமான தகவல். நன்றி பாய். நன்றிம்மா.